காங்கிரஸ் திமுக கூட்டணி இழுபறி பரபரப்பு. ப. சிதம்பரம் அவர்களை சந்திக்கிறார் செல்வ பெருந்தகை. என்ன நடக்குது காங்கிரஸில்? கூட்டணி ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரியல. 25+1 இதுதான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க திமுக சைட்லேருந்து. 25 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் அது வந்து ஒத்துக்கலை. அவங்க இன்னும் இழுபறியாக தான் இருக்குது, டஃப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதுக்கு என்ன முடிவுன்னு தெரில. ஆனால் இந்த நகர்வுகளில் பார்த்தா இது எங்கே போய் முடியும் அப்படின்னா, காங்கிரஸ் இரண்டாக விளக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது வந்து என்னுடைய அனுமானம், என்னுடைய கருத்து தான். இது நடக்கும், நடக்காமல் போகலாம், அதை பற்றி எனக்கு தெரியாது. என்னுடைய கெஸ்ஸிங் வந்து இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே காங்கிரஸ் ரெண்டாக தான் இருக்குது. ஒன்று திமுக சைடு, இன்னொன்று தாவேகா சைடு. எனக்கு தெரிஞ்சு தாவேகா சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனாலும் பெரிய தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸ் பக்கம் போகிறதுக்கு இழுத்து பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. பட் இந்த சந்திப்பு செல்வ பெருந்தகை அவர்கள் ப. சிதம்பரத்தை சந்திக்கிறதுனால இங்கே வந்து ஒரு சேஞ்ச் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் கெஸ் பண்ணுறேன். எப்படின்னா, கனெக்டிங் த டாட்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே ப. சிதம்பரம் அவர்கள் சிஎம் சார் வந்து சந்தித்தாங்க. திரு மு க ஸ்டாலின் அவர்களை அவங்க இல்லத்தில் போய் சந்தித்தாங்க. அப்போவே வந்து ஒரு பொறி தட்டுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மூத்த தலைவர் என்ற முறையில் அவங்க பேசியிருக்கலாம். பட் ஆனாலும் அப்போயே என்னுடைய கெஸ்ட்டில் என்னென்னா, பிளான் பி, பிளான் ஏ வந்து காங்கிரஸ் நம்மளோட இருக்கணும். லெட் சப்போஸ் காங்கிரஸ் தாவேகோட போச்சுன்னா காங்கிரஸே ரெண்டாக உடைக்கிறதுக்கு திமுக முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு காங்கிரஸ் தலைவர்களும் ரெடியாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஜெயிக்கிற கட்சி கூட இருக்கணும்னு மூத்த தலைவர்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிறாங்க. இளைய தலைமுறைகள் இல்லை, இளைய தலைமுறைகளை டார்கெட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகணும், நமக்கு நிறையா தொகுதிகள் கிடைக்கணும், நிறைய சீட்டுகள் கிடைக்கணும் அப்படின்ற தொகுதியில் தாவேகா பக்கம் போகணுன்னு சில பேர் இருக்காங்க. இது வந்து ரொம்ப டக்கஃபாராக போயிட்டுருக்கு ரொம்ப நாளாக. மேலிடத்துக்கும் மாநில காங்கிரஸுக்கும் நிறைய கம்யூனிகேஷன்ஸ், நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் போயும் கடைசியாக இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துருச்சு. இனிமேல் இழுக்க முடியாது. ஏன்னா தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. சீக்கிரம் முடிவு தெரிஞ்சால் தான் அவங்க வந்து போக முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத போடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட போகலை அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் ரெண்டாக உடையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்கள் கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.